உங்களுக்காக இந்த மாதத்துக்காக ஜெபித்த போது லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அதாவது சீக்கிரத்திலே உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். ஏதோ ஒரு காரியத்தில் ஜெபித்து பார்க்குறீங்க, உங்களுக்கு காரியம் வாய்க்க மாட்டேங்குது, உங்களுடைய நியாயம் வெளிப்பட மாட்டேங்குது, உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. யார் நமக்காக பேசுவாங்க, யார் எனக்கு நீதி செய்வாங்க என்ற எண்ணம் கூட உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே கூட உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளால் அநீதி இழைக்கப்படலாம். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறது நிமித்தம் நீங்கள் ஒடுக்கப்பட்டு அநீதியாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் வசிக்கிற சூழ்நிலையில், உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்தில், நீ ஊழியம் செய்கிற இடத்துல அநியாயமாக சிலர் குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம். யார் எனக்கு நீதி செய்யறதுக்கு இல்லையே என்று கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, நான் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன். என் மகளே, நான் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ நாள் ஜெபிக்கிறேனே, இன்னும் எனக்கு ஒரு நியாயம் பிறக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சீக்கிரத்திலே, இனி தாமதிக்காது. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார்.